அந்த காலகட்டங்களில் அவருக்கு நாங்கள் இருக்கிற போது ஒரு 48 49 வயசான காலகட்டம். அதனால் அந்த கண் பார்வை கிட்ட பார்வை வந்து சரியாக தெரியாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கிட்டத்தில் உட்காந்துக்கிட்டு பார்ப்பார். அதுக்கு பிறகு கண்ணாடி போட்டு தான் படித்தார். அதுக்கான பரிசோதனைகளை நாங்கள் பண்ணி விட்டோம். அப்போ படிப்பார். படித்து முடிச்சுக்கிட்டு என்ன செய்வார், அதை மைண்டில் ஏற்றிடுவார், மூளையில் ஏற்றிக்கிட்டு இரவு படுக்கும்போது பொழுதுபோக்கிற்காக அந்த கேள்வியில் கேட்பார். அது இரவு என்ன செய்வாருங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ காலையில் வந்து இந்த புத்தகம் படிப்பார். புத்தகம் படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு உட்காந்து சமையல் பண்ணி நடக்கும். தேவைப்பட்டால் அவர் என்ன செய்வார் சொன்னால் அரிசி களைஞ்சி தருவார். காய்கறிகள் காட்டுக்குள்ளே இல்லை, ஏன்னா இருந்தாலும் அதை எடுத்து சமைக்க முடியாது. சுண்டைக்காய் ஏகப்பட்டது கிடைக்கும், கருவேப்பிலை கிடைக்கும், கலாக்காய் கிடைக்கும், அத்திக்காய் கிடைக்கும். இந்த காய்களை எப்போது நினச்சா நாங்கள் சமைப்போம். ஆனால் மற்ற காலங்களில் வெறும் பருப்பு சாம்பார் மட்டும்தான் வைப்போம். அதில் தக்காளி இருக்காது, வெங்காயம் மட்டும்தான் இருக்கும், தாளிப்போம், அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு உதவி பண்ண வருவார். வந்து கிண்டுவார், சுவை பார்ப்பார். அதை உறிஞ்சி குடிக்கிற அந்த சத்தம் ரொம்ப அற்புதமாக உறிஞ்சி கொடுப்பார்.